ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனை குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொரக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா நாட்டு சொரக்காயாக ஒரு காய் கிடைச்சிதுங்க. இந்த சிம்பிளான மெத்தடில் இந்த சாம்பார் நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த மாதிரி சொரக்காயெலாம் இப்போ எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காயில் சாம்பார் வச்சிங்கன்னா. சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் அடிக்கடி சாம்பார் தான் நம்ம வைப்போம். அதனால் சாம்பார் சொரக்காயில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இந்த சொரக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸில் சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடியே ஒரு 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு 2 விசில் விட்டு வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு தண்ணி போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு நான் வேக வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சொரக்காய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த சொரக்காயை தோலோடவே சேர்த்துருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் பிஞ்சு தான். நகம் வச்சு லைட்டாக கிள்ளி பாருங்கள். அப்படியே உள்ளே இறங்குச்சுன்னா அது பிஞ்சு. கூடவே ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 100 கிராம் அல்லது 150 கிராம் சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக போட்டுருங்க. தோல் உரிச்சிட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். எல்லாம் மிளகு இருந்தால் கூட இடித்து சேர்த்துக்குங்க, ஒரு 1/2 டீஸ்பூன். அவ்வளோதான். இதை அப்படியே அந்த பருப்பு கூடயே சேர்த்துட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 ml அதில் 25 ml ஆயில் விட்டுட்டு அது சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிய விடுங்க. 2 வரமிளகா நிறம் மாறணும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா பொரிய விடணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இது நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஏன்னா சாம்பார் இந்த மாதிரி தாளித்து கொட்டும்போது ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். இதுக்கு எந்த சாம்பார் பொடியுமே தேவையில்லை. சூப்பராக நம்ம சாம்பார் வச்சிடலாம். சொரக்காயில் சாம்பார் வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கினோடனே அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் அந்த சூட்லேயே லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்ருங்க. பச்சை வாசனை போயிடும். ஏன்னா அடுப்பு ஆன்லேயே வைக்கும்போது தூள் போட்டிங்கன்னா கரிஞ்சிரும். இந்த தாளிப்பு எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பருப்பு கூட சேர்த்துடலாம். பருப்பு சொரக்காய் கூட சேர்த்துடலாம். நம்ம சொரக்காயில் உள்ள தண்ணியே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அதனால் தண்ணி எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்க்க தேவையில்ல. இதே அளவு போதும். அவ்வளோதான். இப்போ அடுப்பில் வச்சு அப்படியே கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். சொரக்காயிலேருந்து நிறைய தண்ணி விடும். அதனால் 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும், பருப்பு கூட சேர்த்து. இப்போ அந்த வெயிட் போட்டுட்டு கரெக்டாக ஒரே விசில் மட்டும் விட்டுக்கோங்க. ஒரு விசில் விட்டோடனே நல்லா இந்த ஒரு பூ மாதிரி வெந்திருந்த பருப்பு நல்லா கொலைய வெந்துடும். சொரக்காயும் ஒரே விசிலில் வெந்துடும். இப்போ அடுப்பில் வச்சு ஒரே கொதி மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா புளி தேவையில்லை. நான் எனக்கு புளி கொஞ்சம் பத்தலை. அதனால் நான் புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சமாக மட்டும் சாம்பார் கூட சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டா சூப்பரான சொரக்காய் சாம்பார் தயாராகிரும். இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா, இவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னுலாம் நினைக்காதீங்க. செமையாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. அவ்வளோதான். சூப்பரான சொரக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் வேறு வகையான காய வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது குக்கரில் வச்ச சாம்பார் செமையாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.